இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையில் இப்போ அடுத்ததாக பல குட்டி குட்டி திருப்பங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சீதாவுடைய கல்யாணம் அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. இப்போ ரோஹிணி எப்படியாச்சும் மனோஜை கூட்டு போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணி அவருக்கு ஃபிட்னஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்க வைக்கிறது இன்னொரு ட்ராக் அப்படின்னு ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னொரு முக்கியமான ட்ராக்காக இப்போ கிரெடிட் கார்டு வாங்கி கிரெடிட் கார்டில் திருப்பி கடனில் சிக்கி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து 7.5 கூட்டு வர போகிறாரு மனோஜ். ஸோ இப்படி மனோஜ் ரோஹிணி விஷயத்துலேயே ரோஹிணி மாற்றுறது இல்லாமல் ரோஹிணிக்கும் கிறிஷை திருப்பி சென்னை கூட்டு வர்றது, இவன் கிறிஷை அடாப்ட் பண்ணுறதுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இத்தனை குட்டி குட்டி ட்ராக்கள் இருக்குது. சப்ளாட் தான் மெயினாக நிறையா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி தனக்கு குழந்தை வேணான்னு சொல்லி முடிவெடுத்தது. ப்ளஸ் பார்த்தா இப்போ ஸ்ருதியுடைய அம்மா எப்போ நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு இவங்களை போட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணுறது. ஸோ ரவி ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் ஒரு ட்ராக்னு ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி நமக்கு மீனாவுடைய கல்வி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ட்ராக்காக இருக்குது. மீனாவுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கறதுலேருந்து மீனாவை கொஞ்சமாச்சும் மூளையுள்ள மனுஷியாக மாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஒரு போராட்டங்கள்லாம் பண்ணி ஏதாவது படிப்பறிவெல்லாம் கொடுத்து, ஏமா தயவு செஞ்சு இனிமேல் மற்றவங்க வாழ்க்கையில் மற்றவங்க விஷயத்தை நீ மூக்க நுழைக்காது. அதே சமயத்தில் ரொம்ப சூடு சொரணம் இல்லாத மாதிரி ஒரு பெண்ணாகவும் இருக்காது. கொஞ்சமாச்சு ஒரு அநியாயனா தட்டி கேட்கறது, நம்மகிட்ட ஒருத்தவங்க ஓரவஞ்சனக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட திருப்பி நீங்கள் அட்லீஸ்ட் துஷ்டனை கண்டா தூர விளங்குற மாதிரி ஒட்டாமலாச்சும் இருங்க. ரோஹிணி உங்களை எத்தனை தடவை காயப்படுத்திருக்காங்க, கேவலமாக பேசியிருக்காங்கன்னு தெரியும். ரோஹிணிக்கு உங்க மேல பாசமே கிடையாதுன்னு தெரியும். ரோஹிணி உங்க மாமியாரோட சேர்ந்து உங்களை அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு தெரியும். ரோஹிணியும் விஜயாவும் சேர்ந்து தான் இந்த பூக்கடையில காலி பண்ண வச்சாங்க. அந்த அளவுக்கு மட்டமான ஆள். ஒரு தடவை முத்து தன்னுடைய காரை தொலைச்சிட்டு காரை வட்டி கடைக்காரர் எடுத்தாருன்னா அந்த வட்டி கடைகளை போய் நின்றுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் போய் மீனா பாவமாக நிற்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே இப்போ ரோஹிணி அதை பார்த்துட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒருத்தவங்க நல்லது செய்கிறேன் பேர் வழின்னு கேசரியை செஞ்சு கிண்டிட்டு வர்றது, ப்ளஸ் பார்த்தா அவங்க வாழ்க்கையில் மூக்க நுழைக்கிறதெல்லாம் நிறுத்திக்கிறது எவ்வளவோ பெட்டர். ஸோ அதை நிறுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை தான். ஸோ இப்போ இந்த பக்கம் எப்படியாச்சும் குழந்தை பெற்றே தேரணுங்கிற முடிவில் இப்போ ரோஹிணி இருக்கும் பொழுது குழந்தைய அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மீனாவுக்கு இப்போ கர்ப்பம் அப்படிங்கிற நியூஸ் மட்டும் வந்தால் பயங்கரமாக இருக்கும். அதே ஹாஸ்பிட்டலில் திடீர்னு என்னடா ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு கிளம்பி அங்கே போய் செக் பண்ணும்பொழுது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா இது 2 பேருக்கும் இடியாயிடும். ரோஹிணி நம்ம எதிர்பார்த்து நடக்கலைங்கிறதுனால மனோஜை திருப்பி வந்தே தீரணும் வாடா அப்படின்னு தரதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செக்அப் பண்ணுறது, அங்கே ஒரு வேளை ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி தகவல் வருதுன்னு ஒரு ட்ராக். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடும். முதல் பேர குழந்தை இப்போ முத்துக்கு தான் பிறக்க போகுது அப்படின்னா பாட்டி வேற ஊரில் ஒரு நலம் தரானாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு முத்துக்கும் மீனாவுக்கும் இருக்க குழந்தைய பற்றி கூட குழந்தை மேலே கூட பாசம் கிடையாது. ஏன் ஈவன் இன்னைக்கு மனோஜ் குழந்தைங்கிறத சொல்லும் போது கூட என்கிட்ட ஏன் முதல்ல சொல்லணும் தான் கோச்சிக்கிட்டாங்க. என்னால் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய ட்ராக் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நடக்க வேண்டியது முத்து மீனாவுக்கு ஒரு தனியாக நல்லது நடக்கிற மாதிரி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கிற தகவல் இதனாலேயே அவங்களுக்கு ரூமை கொடுக்கணும் அப்படிங்கிற இடம் ஒன்று ரூமை கட்டுங்க, இல்லைனா கீழ் வீட்டுக்காரங்களை காலி பண்ணி அந்த வீட்டை குடி வைங்கிறதாச்சும் பண்ணணும். ஸோ நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.